பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானமும் நல்ல சரீர சுக பலமும் இருதயத்திற்கு மிகுந்த ஆறுதலும் உண்டாவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். 1 சாமுவேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் முழுவதும் வாசிக்கும்போது அங்கு சொல்லப்பட்டதான சில காரியங்களை நாம் தெளிவாய் தேவனுடைய வழிநடத்துதல் எப்படி இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள முடியும். இஸ்ரவேல் தேசத்தில் சாமுவேல் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் காணப்பட்டான். நம்ம ஊரில் இப்படி ஒரு பழமொழி சொல்லுவாங்க, யானைக்கும் அடி சறுக்கும். அதுபோல தான் ஆண்டவர் சாமுவேல் இடத்துல ஈசாயின் மகன்களில் ஒருவனை நீ எனக்கென்று சொல்லி இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். ஆனால் யார் என்று அவனிடத்தில் சொல்லவே இல்லை. சாமுவேல் தீர்க்கதரிசியும் ஈசாயை பலி விருந்துக்கு அழைக்கிறார். அதோடு கூட உன் பிள்ளைகளை எல்லாம் அழைத்து கொண்டு வா என்று சொன்னார். அந்தபடி ஈசாய் தன்னுடைய புதல்வர்களில் 7 பேரை சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு முன்பாய் கொண்டு வந்து நிறுத்தினான். சாமுவேல் தீர்க்கதரிசி அதில் முதல் மகனை கண்டபோது அவன் நல்ல ஆரோக்கியமா, நல்ல வாட்டசாட்டமா, நல்ல ஹைட்டா வெயிட்டா இருப்பதை கண்டதும் இவனைத்தான் ஆண்டவர் அபிஷேகம் செய்யும்படி என்னை அனுப்பினாராக்கும் என்று அவன் நினைத்து அவனை அபிஷேகம் பண்ணலாம் என்று தன் கரங்களை அவன் மீது வைக்கும்படி நீட்டின போது ஆண்டவர் அவனை தடுத்து நிறுத்தினார். பாருங்க, சாமுவேல் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. ஆனாலும் சில காரியங்களை சில இடங்களில் சரியாய் நிதானிக்க முடியாதபடி சில தடுமாற்றங்கள் உண்டாவதை பார்க்கிறோம். எந்த தீர்க்கதரிசிக்கானாலும் எந்த ஊழியக்காரனுக்கானாலும் இதனுடைய வார்த்தையை சொல்வதில், தரிசனத்தை வியாக்கியானம் பண்ணுவதில், அல்லது வசனத்தை வியாக்கியானம் பண்ணுவதில், அல்லது தீர்க்க தரிசனம் சொல்லுவதில் சில தடுமாற்றங்கள் வரும் என்பதை இந்த வசனத்தின் அடிப்படையில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எந்த மனுஷனுக்கானாலும் அந்த தடுமாற்றம் வரலாம். ஏன் என்றால், தான் ஒரு தீர்க்கதரிசி என்பதினாலே தேவன் என்னோடு பேசி பல காரியங்கள் அதுபோல நடந்ததினாலே நான் சில வேளைகளிலே தேவனுடைய வழி நடத்துதலுக்கு முந்திக் கொள்ளுகிறவனாய் கூட சில நேரங்களில் காணப்படலாம். தேவன் ஒரு காரியத்தை பேசியிருக்கலாம், அல்லது ஒரு காரியத்தை வெளிப்படுத்தி இருக்கலாம். அதன் உட்பொருளை சரியாய் அறியாமல், அல்லது அதன் உட்பொருள் என்ன என்பதை குறித்து காத்திருந்து அதன் பொருள் அறியாமல் கூட இன்றைக்கு சிலர் செயல்படுகிறார்கள் என்பதைத்தான் நான் இந்த சாமுவேல் தீர்க்கதரிசியோட நடவடிக்கையிலிருந்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். ஆகவே எந்த தீர்க்கதரிசியானாலும் அவர்கள் சொல்லுகிற விளக்கம் சரி என்று சொல்லி நாம் உடனேயே ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லை. நாமாவது கொஞ்சம் நிதானித்து பார்க்கலாம். ஒரு காலமும் யாரிடத்திலும் ஏமாந்து போகக்கூடாது என்று நீங்கள் நினைத்தால், தீர்க்கதரிசி மட்டிலானாலும் ஊழியக்காரர்கள் மட்டிலானாலும் அவருடைய வார்த்தைகளிலே நாம் நிதானத்தை கடைபிடித்து தீர்மானிக்க வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வேதத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, மனுஷன் பார்க்கிற விதம் போல தேவன் பார்க்கிறதில்லை, நீ அவனுடைய உருவத்தையும் தோற்றத்தையும் பார்க்கிறாய், நானோ அவன் இருதயத்தை பார்க்கிறேன் என்று 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சாமுவேலோடு ஆண்டவர் பேசின போது
சாமுவேலுக்கு கொஞ்சம் அது ஏமாற்றமாய்த்தான் இருந்தது. உடனே ஈசாய் மூத்தவன் அல்ல என்று சொல்லி சாமுவேல் சொன்னதினாலே தன் இரண்டாவது மகனை அனுப்பி வைத்தான். ஒருவேளை இவனாய் இருக்கும் என்று நினைத்து அவன் மேல கை வைக்கலாம், அபிஷேகம் பண்ணலாம் என்று யோசித்த போது ஆண்டவர் இவனும் அல்ல என்று சொல்லிவிட்டார். இப்படி 7 பிள்ளைகளை வரிசையாய் நிறுத்தி ஒன்றன் பின் ஒன்றாக சாமுவேலிடத்தில் ஈசாய் தன்னுடைய பிள்ளைகள் அனுப்பின போது 7 பேரையும் ஆண்டவர் நிராகரித்து விட்டார். இதில் இன்னொரு காரியம் கவனிக்க வேண்டியது. முதலில் உள்ளவன் மிகுந்த எதிர்பார்ப்போடு கூட சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு முன்னால நின்றான். அவனுக்கு ஏமாற்றமே மிச்சம். உடனே 2வது போகக்கூடியவனாவது நினைத்திருப்பான், அந்த வாய்ப்பு எனக்கு ஒருவேளை கிடைக்கலாம் அப்படின்னு. அவனையும் இவன் அல்ல என்று சொல்லி ஆண்டவர் சாமுவேலிடத்தில் சொன்னபோது சாமுவேல் அதை ஈசாய்க்கு தெரியப்படுத்தினார். எப்படி 3வது 4வது 5வது என்று 7 பேரும் 1 by 1 சாமுவேலிடத்தில் வரும்போது எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும். அவன் இல்லை அப்படின்னா நானா இருக்கும், இவன் அல்ல அப்ப நானா இருக்குவன். ஆனா 7 பேரையும் ஆண்டவர் நிராகரித்த போதுதான் ஈசாய்க்கும் பெரிய ஒரு துக்கம், அந்த 7 சகோதரர்களுக்கும் ஒரு பெரிய துக்கம், ஏன் சாமுவேலுக்கும் ஒரு பெரிய குழப்பம். ஈசாயின் புதல்வர்களில் ஒருவனை இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் அபிஷேகம் பண்ணு என்று என்னை அனுப்பினா இங்கே யாருமே இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அவனும் தன்னுடைய பிள்ளைகளை கொண்டு வந்து நடத்தி இருக்கிறான். இது என்ன செய்வேன் என்று யோசித்தவருக்கு ஞானம் உதித்தது போல சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசா இடத்துல உனக்கு இவ்வளவு பிள்ளைகள் தானா உண்டு என்று சந்தேகத்தோடு கேட்டான். அதுவரை அவன் எதையுமே யோசிக்கவே இல்லை. முன்னால் நடத்தினவர்கள யாராவது ஒரு ஆளா இருக்கும் அப்படின்னு தான் அவர் நினைத்தார். கடைசியில் யாருமே இல்லை என்று சொன்னது பிறகுதான் அவர் கடவுளுடைய சித்தம் வேற மாதிரி இருக்கும் என்பதை உணர்ந்து இதுக்கு மேல ஏதாவது பிள்ளை உண்டா அப்படின்னு கேட்கிறான். அப்பதான் இன்னும் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடு மேய்க்கும்படி வனாந்தரமான பாதையில கடந்து போய் இருக்கிறான் என்று சொன்னபோது அவனை அழைத்து வாருங்கள், அவன் வந்த பிறகுதான் நான் இந்த வீட்டில் சாப்பிடுவேன் சொல்லி அவர் தாவீதுக்காக காத்திருந்தார். கடைசியில் வீட்டில் பக்கத்தில் இருந்த 7 பேரும் அல்ல, வெளியில ஆடு மேய்க்க போன தன்னுடைய கடைசி பிள்ளையை இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் ராஜாவாய் தன் சகோதரர்கள் நடுவிலே அபிஷேகம் பண்ணினார். அப்போ எந்த ஊழியக்காரருக்கானாலும் சரி, ஏன் எந்த பெற்றோருக்கானாலும் சரி, ஏன் பிள்ளைகளுக்கானாலும் சரி, சில காரியங்களில் தடுமாற்றத்திற்கு வாய்ப்பு இருக்கிறது. நாம் கொஞ்சம் நிதானமாக கவனித்து செயல்படுவோம் என்று சொன்னால் தடுமாற்றம் இல்லாதபடி கர்த்தருடைய சித்தம் நம்மில் பூரணமாய் நிறைவேற கர்த்தர் நம்மை நடத்துவார். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த இறை வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய தேவன் தம்முடைய கரத்தினாலே தாங்கும்படி ஜெபிக்கிறேன். நீதியின் பாதையில் இவர்களை நடத்தும்படி நான் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஜெபிக்கிறேன். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.